ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ நம்மளோட நிக்சன் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிக்சனோட இன்டர்வியூலேருந்து ஒரு விஷயங்கள் ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடியுது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, நிக்சன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் எப்படி இருந்தார், வெளியே வந்ததுக்கு அப்புறமா எப்படி சேஞ்ச் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மக்களுக்கு முதல்ல அவரை பிடிச்சதுக்கான காரணம் என்னென்னா, ரொம்ப இண்டிவிஜுவலாக ரொம்ப அழகாக அது வேறு மாதிரியான ஒரு கேமாக இருந்தது. அதனால தான் மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேம் அப்படியே சேஞ்ச் ஆகி மாயாவோட வலையில சிக்கி அந்த மாதிரி கேம் ஒரு ஒரு பக்கமாக போனதுனால தான் மக்கள் அந்த அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது பிரதீபை எவிக் பண்ணும்போது அவர் ஆடின ஆட்டம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் மற்றபடி டேலண்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங் பாடுறதுலாம் வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். அதில் அந்த பையனை கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இது எல்லாமே ஸ்பாயில் ஆனது யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவால தான். அதனால தான் மக்கள்கிட்ட பயங்கரமான ஒரு நேமு. இப்போ ஐஷு விஷயத்தில் பேசினதா இருக்கட்டும், எல்லாமே சிக்குனது அதில் தான் அவர் சிக்கினாரு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூவில் அட்லீஸ்ட் வெளியே நிறைய விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா திருந்திருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க, யார் உண்மை அப்படின்னு நினைக்கிங்க அப்படிங்கும்போது சரி, உண்மையாக யார் இருக்கீங்க அப்படிங்கும்போது அர்ச்சனாக்கா. காரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் பார்த்துருக்காங்க, மக்களோட சப்போர்ட் பண்ணி தான் அந்த பிக் பாஸ் வீடு ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது மேபி அர்ச்சனாக்கா தான் பயங்கர ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் உண்மையாக இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆகையின் இவர் சொன்ன ஒரு விஷயங்கள் மாயா 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 மாயாவோட புராணங்கள் வெளியே தீராது அப்படின்றது இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. பட் ஒரு தனிப்பட்ட முறையில் இவரோட டேலண்ட்டு அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது ஓகே அக்செப்டபுள் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் வெளியே வந்தும் அவர் 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 செஞ்ச ஒரு சில மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ அவங்க கூட சேர்ந்து சுற்றுலாம், அதனால மேபி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் பிரதீப் விஷயத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த தவறை அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் அவருக்கு இன்னமும் வரல. மக்கள்கிட்ட அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்டப்படல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாம் 24/7 ஒரு விஷயத்த அவர் பார்க்காரா இல்லையா, அந்த ஒரு விஷயத்த அவர் மறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் அவர் என்னன்னா அந்த 1 hour எபிசோட் பார்க்கக்கூடிய அந்த பெரியவங்களை மட்டுமே வச்சு ஷோ ஓடுது அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னமும் அவர் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர இவர் செஞ்ச தப்பா திரும்ப பேசும்போது தான் ஏன்டா அதே குத்தி குத்தி என்ன திரும்ப திரும்ப காயப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இவரும் இப்போ பிரதீப்புக்கு பண்ணியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு விஷயங்கள் தானே. ஒரு நல்ல மெச்சூரிட்டி, ஒரு நல்ல வே ஆஃப் திங்கிங் இருக்கக்கூடிய பையன் அப்படின்ற மாதிரி நிறைய பேரால் பாராட்டப்படுறாங்க. ஒரு சில இடத்துல இருக்கவும் செய்யுது. பட் அந்த இடத்துலையும் அவர் திரும்பவும் அது ஒரு மிஸ்டேக் இருக்குது, இல்லை அந்த மிஸ்டேக்கை அவர் பேசியிருந்துக்கலாம். ஏன் வெளியே வந்ததுக்கப்புறமா பூர்ணிமாவோட வீடியோஸை அவங்க போட்டு காட்டலையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் இன்னமும் அவர் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. மற்றபடி வெளியே வீடியோஸ் பார்த்து அத்தனை பேருமே அவங்களோட ஒப்பீனியன் சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க போது இவர் மட்டும் அந்த வீடியோவை பார்க்காம இதில் பேசுகிறாரா, இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷயங்கள் சொல்லப்படலையா அப்படின்ற மாதிரியான ஒரு சில கேள்விகள் தான் இந்த இடத்துல எழும்புது அப்படின்னே சொல்ல. மக்களுக்கு மீண்டும் அவங்க மேலே ஒரு வெறுப்பை தான் அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு நல்ல டேலண்ட் இருக்க பையன், ஒரு நல்ல மெச்சூரிட்டி லெவல் இருக்க பையன் சம்மந்தமே இல்லாமல் அவனே அக்செப்ட் பண்ணிக்கிறான். நான் முதல் 3 வாரம் சூப்பராக விளாண்டுருக்கேன், மக்கள் அதை ரொம்ப விரும்பி பார்த்துருக்காங்க அவங்க வீட்டு பையனா. பட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ஏதோ ஒரு இடம் சேஞ்ச் ஆகிருக்கு தான் இவ்வளோ மெச்சூர்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளோ தூரம் ரொம்ப கவனமாக பார்க்குற ஒரு பையன் ஏன் அதை ஒரு விஷயமா ரியலைஸ் பண்ணிக்கல. அப்போ அவன் யோசிச்சுருந்துக்கலாம் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கணும். பட் ஒரு சில இடத்துல நான் பண்ண தப்பு மக்களுக்கு ஏன் இந்த பையன் இப்படி பண்ணிட்டான், அதாவது ஒரு நெகட்டிவையும் ஒரு பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஒரு ஸ்பீச் தான் அவர் அந்த இடத்துல கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் அதான் சொல்லலை, ஒரு விஷயம் ரியலைஸ் அர்ச்சனாவோட ஸ்ட்ராங்னஸ் என்ன அப்படின்றது. பட் அது ஒரு வஞ்சக புகழ்ச்சியாக தான் அவர் அதை சொல்லியிருந்தார். மாயா தான் ட்ரூ கேமர், அவங்ககிட்ட தான் பயங்கரமான டேலண்ட் இருக்குது, அவங்ககிட்ட இருக்கிற அளவு கூட என்கிட்ட டேலண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் இன்னும் மாயா புராணத்தை தான் விட்டுட்ருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் பிரதீப் விஷயத்தையும் தவறு அக்செப்ட் பண்ணிக்கல. பட் இதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐஷுவோட டேடியோட ஸ்டோரி ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஸோ அது பயங்கர காமெடியாக அது பிரதீப்போட பிக் போட்டு அவர் பேசியிருந்தார். இவருக்கு நிக்சன் சமகானில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கிளியராகவே நம்மளால் பார்க்கப்படுது அப்படின்றது.
ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.